குட் மார்னிங்ப்பா. சென்னை கோச்சிங் சென்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த வர டாபிக் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். அதோடைய கிளாரிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோங்க. ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் செஞ்சு முடிப்பார், பி வந்து 36 நாளில் செஞ்சு முடிப்பார். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா மொத்த வேலை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடணும். ஒவ்வொரு ஆளுடைய செயல்திறனை கண்டுபிடிச்சிடணும். செயல்திறனை கண்டுபிடிச்சாச்சுனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா சமயமே சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 24 days, பி இஸ் ஈக்குவல் டு 36 daysனு கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ரெண்டுக்கும் எல்சி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மொத்த வேலையை கிடச்சிடும். அப்போ 24க்கும் 36க்கும் எல்சி எடுத்துட்டிங்கன்னா 72ன்னு கிடைக்கும். அதாவது டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 72 யூனிட்ஸ். இந்த 72 வேலையை தான் ஏயும் பியும் செய்ய போகிறாங்க. சரியா? இப்போது அந்த 72 வேலையை ஏ எத்தனை நாளில் செஞ்சுருக்கான்? 24 நாளில் செஞ்சுருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 3 வேலையை வச்சு செஞ்சாச்சுன்னா 24வது நாளில் வேலை முடிஞ்சிடும். கண்டுதானே? ஒரு நாளைக்கு 3, இப்போ 24ஆம் நாள் பார்க்கும்போது 72 வேலையை முடிஞ்சிடும்ல. அப்போ ஏயோட செயல்திறன் என்ன? 72/24 விச் இஸ் ஈக்குவல் டு 3 வேலைகள் பெர் நாள். அதை நான் 3 யூனிட்ஸ் பெர் டே அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்தது பி பார்த்துவோங்க. பி வந்து அதே 72 வேலையை 36 நாள் செஞ்சுருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை தான் செய்வார். அப்போது 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா, ஏவும் பியும் சேர்ந்தாச்சுன்னா ஏ 3 பி 2, 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா 5 வேலை செய்வாங்க. அப்போது 72 வேலை முடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 72 டிவைடட் பை 5ன்னு பார்க்கும்போது 14 2/5 டேஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ ஒரு வேலையை 18 நாளில் செய்து முடிப்பார். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏ இஸ் ஈக்குவல் டு 18 டேஸ்னு எழுதிவோங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12 days. சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு 18 days, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12 days. டோட்டல் ஒர்க்கு பார்க்கும்போது 18க்கும் 12க்கும் எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 36 யூனிட்ஸு கிடைக்கும். சரியா? அப்போ ஏயோடைய செயல்திறன் என்ன? 36 வேலையை 18 நாள் செஞ்சுருக்காருன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை வச்சு செய்கிறாரு. அப்போ ஏயோடைய செயல்திறன் 2. அடுத்தது போன சம்பளம் பி கொடுத்துருந்தா இல்லை ஏ ப்ளஸ் பி, ஏயும் பியும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்க. சரியா? அப்போ ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடிப்பாங்க? 3 வேலை முடிப்பாங்க. 36/12 பார்க்கும்போது 3 வேலை. அப்போ இந்த 2வது லைனையும் 3வது லைனையும் பாருங்கள். ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறான், ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா 3 வேலை செய்கிறாங்க. அப்போ பி எத்தனை வேலை செய்வான்? மீதருடைய ஒரு வேலையை செய்வான். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் பெர் டே. கொஸ்டினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எனில் பி மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். அப்போ 36 வேலையை பி மட்டும் செஞ்சாச்சுன்னா பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானே செய்வான். அப்போ 36 வேலை முடிகிறதுக்கு 36 நாள் ஆகும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 60 நாட்கள், பி இஸ் ஈக்குவல் டு 90 நாட்கள், சி இஸ் ஈக்குவல் டு 120 நாட்கள். டோட்டல் ஒர்க்கு இந்த 3க்கும் எல்சி எடுத்துட்டிங்கன்னா 360ன்னு கிடைக்கும். ஏயோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா 360/60 ஒரு நாளைக்கு 6 வேலை, பி வந்து ஒரு நாளைக்கு 4 வேலை, சிக்கு 3 வேலை. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இஃப் தே ஒர்க்கிங் டுகெதர் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாச்சுன்னா வேலை அப்போ முடியும். இப்போ 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா அவங்களுடைய செயல்திறன் என்ன? 6 + 4 + 3 ஒரு நாளைக்கு அவங்க 13 வேலை செய்வாங்க. அப்போ மொத்த வேலை செய்து முடிக்க ஆகக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது மொத்த வேலை டிவைடட் பை அவங்களுடைய செயல்திறன். இப்போ 360/13ன்னு பார்க்கும்போது 27/9/13 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு மாடலாக கேட்டிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபின்னு கொடுத்துருப்பேன். அடுத்தது ஏ ப்ளஸ் பி. 3வது சம் பார்த்தீங்கன்னா ஏபிசி. 4வது சம் பார்த்துவோங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்கள் செய்து முடிப்பார். சரி, ஏ இஸ் ஈக்குவல் டு 20 days, பி இஸ் ஈக்குவல் டு 30 days. அப்போ இந்த என்ன கண்டுபிடிச்சலாம்? டோட்டல் ஒர்க் 2க்கு எல்சி எடுத்தாச்சுன்னா 60 வேலைகள். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 3 வேலைகள் பெர் நாள், எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2 வேலைகள் பெர் நாள். இப்போ அடுத்தது பார்த்தோங்க. அவ்விருவரும் சேர்ந்து வேலையை செய்ய தொடங்கினார். 6 நாட்கள் கழித்து ஏ விலகுகிறார். அப்போ 6 நாள் தான் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. சரியா? அப்போ இன் 6 days ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாள் எத்தனை வேலை பார்ப்பாங்க? ஏ 3 வேலை, பி 2 வேலை. அப்படி தானே? அப்போ 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா 5 வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்போ 6 நாளைக்குன்னு பார்க்கும்போது 30 வேலை செஞ்சு முடிச்சுருவாங்க. சரியா? அப்போ மிச்சம் எவ்வளோ வேலை இருக்குது? மொத்தம் 60 வேலையில் 6 நாளில் 2 பேரும் சேர்ந்து 30 வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ மீதம் இருக்கிறது 30 வேலைகள். அதான் ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ்னு போட்டிருக்கேன். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க பி எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்போ மீதமுள்ள வேலையை பி மட்டும்தான் செய்ய போகிறான். பியோட செயல்திறன் என்ன? ஒரு நாளைக்கு 2 வேலை. ஒரு நாளைக்கு 2 வேலையாக செஞ்சுட்டு இருந்தாச்சுன்னா 30 வேலை எத்தனை நாளில் முடிச்சிடலாம்? 15 நாளில் முடிச்சிடலாம். சரிதானா? 30/2 which is equal to 15 days.
அடுத்த கொஸ்டின் இது வந்து கம்பைன்டாக இருக்கும் சரியா. P plus Q is equal to 20 days. அடுத்து P plus R is equal to 30 days. Q plus R is equal to 40 days. இதிலேருந்து டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சோங்க. 20 30 40க்கு எல்சி எடுத்துட்டிங்கன்னா 120 யூனிட்ஸு கிடச்சிரும் சரியா. அப்போது P plus Qயோட செயல்திறன் என்ன 6 யூனிட்ஸ் பெர் டே. P plus Rக்கு 4 யூனிட்ஸ் பெர் டே. Q plus R is equal to 3 யூனிட்ஸ் பெர் டே. இந்த மாடல் சம்மில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பு செய்ய வேண்டியது இருக்கும் சரிங்களா. மூணு இதோட செயல்திறன் கண்டுபிடிச்சி இக்குவேஷன் 1 2 3ன்னு எடுத்துருக்கோம்ல. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மூணையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சுன்னா பாருங்கள் 2P + 2Q + 2R is equal to 6 + 4 + 3 என்ன கிடச்சிரும் 13 யூனிட்ஸ் பெர் டே. இதை 2 கொண்டு டிவைட் பண்ணியாச்சுன்னா P + Q + R is equal to 13/2, அதாவது 6.5 வேலைன்னு கிடைக்கும் சரியா. 13/2. அடுத்து என்ன கேட்டிருக்கான், அம்மூவரும் சேர்ந்து அவ்வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும். சரி, அப்போ P + Q + R is equal to மொத்த வேலை என்ன 120 டிவைடட் பை 13/2ன்னு வரும். அந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 120 × 2/13 which is equal to 18 6/13 days. இந்த மாடலில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு மட்டும் வரும். அந்த 3 இக்குவேஷனை ஆட் பண்ணணும் சரியா. அடுத்த கொஸ்டின் பார்த்துவோங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடலில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஏயின் செயல்திறன் பியின் செயல்திறனை போல் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ நம்மளாவே ஒரு அசம்ஷனில் ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு லெட் பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வான்னு எடுத்துக்கோம் சரியா. பி இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் பெர் டே. அப்போ ஏ எத்தனை வேலை செய்வான் 3 வேலை செய்வான். ஏன்னா ஏயின் செயல்திறன் வந்து பிஐ போல் 3 மடங்குன்னு கொடுத்துட்டான் சரியா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்தது, இதனால் அவ்வேலையை முடிக்க பி எடுத்துக்கொள்ளும் நாட்களை விட ஏ 60 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது என்ன சொல்கிறான்னா, பி வந்து 100 நாள் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏ 40 நாளில் முடிச்சிருவான். அதாவது 2 பேருடைய வித்தியாசம் வந்து 60 நாட்கள் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் சரி தானே. ஏன்னா ஏயோட செயல்திறன் அதிகமாக இருக்குது. செயல்திறன் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அவர் எடுக்கக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்கும் சரி தானே. இப்போ ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறான்னு என்ன அர்த்தம், அவன் வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிருவான் ஓகேவா. பி வந்து 100 நாள் செஞ்சாச்சுன்னா ஏ வந்து 40 நாளில் முடிச்சிருவான். அப்போ 2 பேரும் செய்து முடிக்கக்கூடிய நாட்களை கழிச்சாச்சுன்னா 60ன்னு வரணும். அப்போ நமக்கு டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும்தான் இருக்குது. இந்த 60 டேஸ்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அப்போ ஏயும் பிஏயும் மைனஸ் பண்ணியாச்சுன்னா 60ன்னு கிடைக்கும். ஆனால் கொடுத்துருக்கு ஏன்னா வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், டைமை போடணும் சரிங்களா. இப்போது டைம் டேக்கன் பை பி இஸ் ஈக்குவல் டு W/1, டைம் டேக்கன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு W/3 அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சினா உங்களுடைய செயல்திறன். அதாவது மொத்தம் வந்து 50 வேலை செய்யணும் சரியா. மொத்தம் 50 வேலை செய்யணும். நான் வந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 5 வேலை செய்கிறோம். அப்போ எத்தனை நாளில் வேலை முடியும், மொத்தம் 50 வேலை. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறோம்னா எத்தனை நாளில் வேலை முடியும், 10 நாளில் முடியும் கரெக்டு தானே. அப்போ இந்த நாட்கள் அப்படின்னு வரும்போது நம்ம எதையும் டிவைட் பண்ணுறோம். மொத்த வேலை 50 டிவைடட் பை நம்மளுடைய செயல்திறன் 5 கரெக்டு தானே. ஸோ ஃபார்முலா என்ன கிடைக்குது, டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை தயர் எஃபிஷியன்சி. இங்கே டோட்டல் ஒர்க்கு நான் டபிள்யூன்னு எடுத்திருக்கேன் சரியா. பியோட எஃபிஷியன்சி என்ன 1, ஏயோட எஃபிஷியன்சி 3, அதில் தான் W/1 W/3ன்னு போட்டிருக்கேன். புரிஞ்சாப்பா. அப்போ 2ஐயும் கழிச்சாச்சுன்னா 60. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் என்ன கிடச்சிரும் 90 யூனிட்ஸ்னு கிடச்சிரும் ஓகேவா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும். 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க, 4 வேலை பார்ப்பாங்க. ஸோ 90/4 இஸ் ஈக்குவல் டு 22 1/2 டேஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தோங்க. ஏ ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பார். பியின் செயல்திறன் ஏயின் செயல்திறனை விட 40% அதிகம். சரி, அப்போ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து 1ன்னு எடுக்கல, ஏன்னா 1ன்னு எடுத்தாச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு 1.4ன்னு எடுக்கணும், பாயிண்டில் போகும் சரிங்களா. அதனால் நான் என்ன எடுத்துட்டேன்னா ஏ வந்து 10 வேலை செய்கிறாரு, பி வந்து 40% அதிகம்ங்களா. அப்போ ஏ 10ன்னா பி 14. அப்போ 2 பேரோட செயல்திறன் எடுத்தாச்சு. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க ஒவ்வொரு சம்மில் ஒவ்வொரு மாதிரி ஹிண்டு கொடுத்துருப்பான். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே ஹிண்டு கொடுத்துருக்கான். என்ன ஹிண்டு கொடுத்துருக்கான், ஏ ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் எந்த வேலையாக இருந்தாலும் எத்தனை நாள் முடிப்பாரா, 14 நாளில் முடிப்பாரா. இப்போ ஏயோட செயல்திறன் என்ன கொடுத்துருக்கான், ஒரு நாளைக்கு ஏ வந்து 10 வேலை செய்து முடிக்கிறதா நம்ம எடுத்துருவோம். நீங்கள் 20ன்னு எடுத்தாலும் சரி 50ன்னு எடுத்தாலும் சரி ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும் ஓகேவா.
அப்போ 14 நாளில் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 10 வேலை. அப்போ 14 நாளில் எத்தனை நாளில் முடிச்சிருப்பான்? 140 வேலை. அப்போ அதுதான் மொத்த வேலை. அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 140 யூனிட்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? எனில் பி மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். பி இஸ் ஈக்குவல் டு பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வான்? 14 வேலை செய்வான். அப்போ 140/14 விச் இஸ் ஈக்குவல் டு 10 டேஸ். 14 நாளில் செஞ்சாச்சுன்னா பி வந்து அதை 10 நாளில் செஞ்சு முடிச்சிருவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபிசி ஒரு வேலையை முறையே 8, 10, 12 நாட்கள் செய்து முடிப்பார். சரி, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 8 நாட்கள், பி 10 நாட்கள், சி வந்து 12 நாட்கள். இப்போ இந்த 3க்கு எல்சியம் எடுப்போம். 3க்கு எல்சியம் எடுத்தாச்சுன்னா 120 யூனிட்ஸ். அப்போ டோட்டல் ஒர்க்கு 120 கிடச்சாச்சு. ஏயோட செயல்திறன் பார்த்தாச்சுன்னா 15, பியோட செயல்திறன் 12, சியோட செயல்திறன் 10. அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான் பார்த்துவோங்க. பி மற்றும் சி சேர்ந்து வேலையை செய்ய தொடங்கினர். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏ வேலைக்கு வரல, பியும் சியும் சேர்ந்தா வேலை பார்க்குறாங்க. 3 நாட்கள் கழித்து சி விலகுகிறார். சரி, அப்போ என்ன சொல்ல வரான்? 3 நாள் பியும் சியும் மட்டும்தான் வேலை பார்த்துருக்கான். சரியா? அப்போது எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் சி, பி 12 வேலை, சி 10 வேலை, ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 22 வேலை பார்ப்பாங்க. கரெக்டுதானா? அவங்க அப்படி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 3 நாள் வேலை பார்த்துருக்கான். அப்போ 3 × 22 66 வேலையை முடிச்சாச்சு. 3 நாளில் 66 வேலையை முடிச்சாச்சு. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 120 - 66 which is equal to 54. 54 வேலை மிச்சம் இருக்குது. அடுத்து பார்த்தவங்க சி விலகியாச்சு. அதற்கு பதிலாக பி உடன் ஏ இணைகிறார். எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க ஏ மற்றும் பி எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்போ மீதமுள்ள வேலை 54. இந்த 54 வேலை யார் தான் செய்ய போகிறா? ஏயும் பியும் தான் செய்ய போகிறாங்க. ஏயும் பியோட செயல்திறன் பாருங்கள், 15, 12 ரெண்டையும் கூட்டியாச்சுன்னா ஒரு நாளைக்கு அவங்க 27 வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ 54 / 27 which is equal to 2 days. 2 நாளில் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 ஆண்கள் அல்லது 10 பெண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 6 ஆண்கள் இஸ் ஈக்குவல் டு 1/24 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டேஸில் இருக்கிறத நான் வந்து எஃபிஷியன்சியாக மாற்றிருக்கேன். சரியா? ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப அதிக நாட்கள் வேலை செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய செயல்திறன் கம்மின்னு அர்த்தம். ஒருத்தர் சீக்கிரம் வேலையை முடிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய செயல்திறன் அதிகம். ஸோ டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எஃபிஷியன்சி. அதாவது நேரமும் செயல்திறனும் எப்படி இருக்கும்? எதிர் விகிதத்தில் இருக்கும். அல்லது நான் டேஸை வந்து 1/ன்னு போட்டு வச்சுருக்கேன். சரியா? அப்போ 6 men is equal to 1/24. 6 men is equal to 1/24. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் 1 man is equal to 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 1/144. அடுத்தது 10 women is equal to என்ன கொடுத்துருக்கான்? 24 days. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் 1 woman is equal to 1/240. சரியா? அப்போ ஒரு ஆணுடைய எஃபிஷியன்சி வந்து 1/144, ஒரு பெண்ணுடைய எஃபிஷியன்சி 1/240. கொஸ்டினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எனில் அதே வேலையை 12 ஆண்கள் மற்றும் 20 பெண்கள். அப்போ 12 இன்ட்டு ஆணுடைய எஃபிஷியன்சியை போட்டுவோங்க. அடுத்தது 20 பெண்கள் அவங்களுடைய எஃபிஷியன்சியை போட்டுவோங்க. கட் பண்ணால் 1/12 + 1/12 which is equal to 2/12 which is equal to 1/6ன்னு கிடைக்கும். சரியா? 1/6 அப்படிங்கிறது அவங்களோட 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா செய்யக்கூடிய எஃபிஷியன்சி. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்கான். எஃபிஷியன்சியுடைய தலைகீழ் தானே நாட்கள். ஸோ 1/6 தலைகீழாக போட்டாச்சுன்னா 6 நாட்கள்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாடல் தான். போன சம்மில் பார்த்தீங்கன்னா 6 ஆண்கள் அல்லது 10 பெண்கள், அதாவது 6 men or 10 women கொடுத்துருந்தான். சரியா? இது அடுத்த சம் பார்த்துவோங்க. 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஓகேவா? அல்லது நான் என்ன போட்டிருக்கேன்? 4m + 6w is equal to 9 நாட்கள்னால 1/9ன்னு போட்டுட்டேன். அதே வேலையை 6 ஆண்கள், அப்போ 6m + 3 பெண்கள் 3w is equal to அவங்களும் 9 நாளாக செய்கிறாங்க 1/9. கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் அந்த வேலையை செய்யாச்சுன்னா எவ்வளோ நல்லா முடிப்பாங்கன்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு 2ஆவது ஈக்குவேஷனை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன். 12m + 6w is equal to 2/9 வரும். ww கேன்சல் ஆகும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆணின் செயல்திறன் வந்து 1/72ன்னும் ஒரு பெண்ணின் செயல்திறன் வந்து 1/108ன்னு கிடைக்கும். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 2 ஆண்கள், அப்போ 2 × 1/72 ப்ளஸ் 3 பெண்கள் 3 × 108. சரியா? 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து தானே கேட்டிருக்காங்க. ஸோ 2 × 1/72 ப்ளஸ் 3 × 108 is equal to இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/18ன்னு கிடைக்கும்.
அதனுடைய ரிவர்ஸ் பார்த்தாச்சுன்னா நாட்கள் கிடச்சிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 18 நாட்கள். அடுத்த கொஸ்டின், ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையை 10 மற்றும் 25 நாட்கள் செய்து முடிப்பார். சரி, ஏ = 10 days, பி = 25 days. டோட்டல் ஒர்க்குன்னு பார்க்கும்போது 50 வேலைகள். ஏயோடைய செயல்திறன் பார்த்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை, பியோட செயல்திறன் ஒரு நாளைக்கு 2 வேலை. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாச்சுன்னா எப்போ வேலை முடியும்? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க? 7 வேலை பார்ப்பாங்க. இப்போ இல்லை எஃபிஷியன்சி ஏ + பி 5ன்னு போட்டேன், ஆக்சுவலாக 7. சரியா, 5 + 2 = 7 units per day வரும். அப்போ ஏ + பி = 50/7 which is equal to 7 1/7 days. ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்ல அதே மாடல், ஃபஸ்ட்டு சம் மாடலும் 11th சம்மும் ஒரே மாடல். ஓகேவா? அடுத்து 2வது சம்மும் 12வது சம்மும் ஒரே மாடல். ஏ = 36 days, ஏ + பி = 12 days. சரி, இப்போ டோட்டல் ஒர்க்கு பார்க்கும்போது 36 யூனிட்ஸு. ஏயோட செயல்திறன் பார்த்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை. இதே இது ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா 3 வேலை. சரியா, ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா 3 வேலை, ஏ மட்டும் ஒரு வேலை. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன? 2 வேலை. கரெக்டு தானே? ஏன்னா ஏ வந்து ஒரு வேலை தான் பார்ப்பான். அப்போ மீதமுடைய 2 வேலையை யார் தான் பார்த்தாகணும்? பி தான் பார்க்கணும். பி = 2 units per day. அப்போது பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். மொத்த வேலை 36/2 which is equal to 18 நாட்கள். அடுத்த 13வது கொஸ்டின் பார்த்தோங்க. ஏ = 72 நாட்கள், பி வந்து 216 நாட்கள், சி = 432 நாட்கள். டோட்டல் ஒர்க்குன்னு பார்க்கும்போது 432 யூனிட்ஸ். ஏயோட செயல்திறன் 6, பியோட செயல்திறன் 2, சியோட செயல்திறன் 1. 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா எப்போ வேலை முடியும்? 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்குறாங்க? 9 வேலை பார்க்குறாங்க. அப்போ 432/9ன்னு பார்க்கும்போது 48 நாளில் வேலை முடிஞ்சிடும். 14th கொஸ்டின், ஏ மற்றும் பி 15 நாள் 30 நாள். சரி, ஏ = 15 days, பி = 30 days. அப்போ டோட்டல் ஒர்க்கு 30. ஏயோட செயல்திறன் 2 வேலைகள் பெர் நாள், பியோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா 1 வேலை பெர் நாள். அவ்விருவரும் சேர்ந்து வேலையை செய்ய தொடங்கினர். 4 நாட்கள் கழித்து ஏ விலகுகிறார். சரியா, 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சாச்சு, 4 நாள் கழித்து ஏ வெளியே போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? மொதல் 4 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ இன் 4 days ஏ + பி = ஏயும் பியும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை பார்ப்பாங்க. அப்படி 4 நாள் பார்க்கும்போது 12 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அப்போ மீதமுள்ள வேலை என்னது? 18. இந்த மீதமுள்ள வேலையை யார் மட்டும்தான் பார்க்க போகிறா? பி மட்டும்தான் பார்க்க போகிறான். பியோட செயல்திறன் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வான். அப்போ 18 நாள் செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 18 நாள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் பார்த்த மாதிரி தான், சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதாவது பி + கியூ, கியூ + ஆர்னு சம் பார்த்தோம்ல, அந்த மாடல் தான். ஏ + பி = 40 days, பி + சி = 120 days, பி அலோன். அப்போ பி = 180 days எடுத்துக்கணும். சரியா, அப்போ டோட்டல் ஒர்க்குன்னு பார்க்கும்போது 3க்கு எல்சி எடுத்தாச்சுன்னா 360 வேலைகள். அப்போ ஏ + பியோடைய 2 சேர்ந்தாச்சுன்னா அவங்க எத்தனை வேலை பார்ப்பாங்க? 9 வேலை பார்ப்பாங்க. பியும் சியும் சேர்ந்தாச்சுன்னா 3 வேலை பார்ப்பாங்க. பி மட்டும், பியோட செயல்திறன் மட்டும் பார்த்தாச்சுன்னா 360 வேலையை 180 நாளில் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 2 வேலை. இப்போ 3 செயல்திறன் கண்டுபிடிச்சாச்சு. இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அண்ட் சி டுகெதர் டூ இட் டுகெதர்? ஏயும் சி மட்டும்தான் இப்போ வேலை செய்ய போகிறாங்க இந்த 360 வேலையை. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்னென்னா, இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு ஏயோட செயல்திறன் என்ன, சியோட செயல்திறன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்தோங்க, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ + பி = 9 units per day. ஏ + பி, அதில் பி எத்தனை வேலை பார்ப்பான்? 2 வேலை பார்ப்பான். சரியா, ஏ கூட சேர்ந்தாச்சுன்னா 9 வேலைன்னு கொடுத்துருக்கான். அப்போ மீதனுடைய 7 வேலையை 7 தான் செய்யணும், ஏ தான் செஞ்சுருக்கணும். அப்போ செயல்திறன், ஏயோட செயல்திறன் என்ன? 7 வேலைகள் பெர் நாள். ஆச்சா, அடுத்தது பாருங்கள், எஃபிஷியன்சி ஆஃப் பி + சி = 3 units per day. அதில் பிஏ 2 வேலை செஞ்சுருவான், மீதனுடைய 1 வேலை யார் செய்யா? சி செய்யா. அப்போ ஏயோட செயல்திறன் 7, சியோட செயல்திறன் 1. அப்போ 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வாங்க. அப்போ 360/8ன்னு போட்டாச்சுன்னா 45 நாளில் ஏயும் சியும் சேர்ந்து வேலையை முடிச்சுருவாங்க. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். செயல்திறன் வச்சு நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துருக்கோம். ஏயின் செயல்திறன் பியின் செயல்திறனை போல் 2 மடங்கு ஆகும். சரி, லெட் பி = 1 unit per day, ஏ = 2 units per day. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் தான் சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிப்பா? ஏ தான் செஞ்சு முடிப்பான். இப்போ 2 பேர்கள் எடுத்துக்கொண்ட நாட்களுடைய வித்தியாசம் 45. சரியா, நம்ம பார்த்தோம்ல, டைம் டேக்கன் பை பி = டோட்டல் ஒர்க் பை தேர் எஃபிஷியன்சி W/1, டைம் டேக்கன் பை ஏ = W/2. அப்போ W/1 - W/2 = 45 days.
இதை சால்வ் பண்ணியாச்சுன்னா டபிள்யூ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 90 யூனிட்ஸ்னு கிடைக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க? ஏ வந்து ஒரு வேலை, சாரி ஏ 2 வேலை, பி ஒரு வேலை. இப்போ 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சுருவாங்க. அப்போ 90 வேலை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 30 நாட்கள் ஆகும். ஓகேவா? அடுத்த 17 பார்த்தோங்க. ஏ ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார். பியின் செயல்திறன் ஏயின் செயல்திறனை விட 75% அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஏயின் செயல்திறன் 1, பி 2 அப்படின்னு எடுப்போம். ஒரு சம்மில் பார்க்கும்போது 10, 14ன்னு எடுத்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வரக்கூடாதுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ 1ன்னு எடுத்தால் பிஏ 1.75ன்னு எடுக்கணும், 10ன்னு எடுத்தால் 17 எடுக்கணும். அதில் தான் நான் இந்த பாயிண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னென்னு எடுத்துட்டேன், ஏ வந்து 100 வேலை செய்கிறத எடுத்திருக்கேன். ஏ 100 வேலை செஞ்சாச்சுன்னா பி எவ்வளோ செய்வாப்பில் 175, 75% அதிகம்ல. அப்போ ஏ 100 வேலை செஞ்சாச்சுன்னா பி 175 வேலை. அப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வச்சு இது எழுதி வச்சாச்சு ஒரு அசம்ஷனில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் சென்டென்ஸில் ஏ கேன் டூ ஏ செர்டைன் ஜாப் இன் 7 days. அதாவது டோட்டல் ஒரு கண்டுபிடிக்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. அதாவது ஏ வந்து எந்த வேலையாக இருந்தாலுமே 7 நாளில் முடிச்சிருவாப்லையாம். இப்போ நம்ம அசம்ஷனில் எப்படி எடுத்திருக்கோம்? ஏ வந்து ஒரு நாளைக்கு 100 வேலை செய்வான்னு. அப்போ 7 நாளில் எத்தனை வேலை முடிச்சிருப்பான்? 700 வேலை. அப்போ அந்த 700 தான் டோட்டல் ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 700 யூனிட்ஸ். அதே வேலையை பி மட்டும் தனியாக செஞ்சாச்சுன்னா 700 டிவைடட் பை 175 போட்டாச்சுன்னா 4 days முடிச்சிருவார். அடுத்த கொஸ்டின் ஏபிசி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி சேர்ந்து ஒரு வேலை. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 8 days, பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 24 days, பி மட்டும்னு பார்க்கும்போது 40 days. அப்போ டோட்டல் ஒர்க்கு பார்க்கணுன்னா 8, 24, 40க்கு எல்சி எடுத்தீங்கன்னா 120 யூனிட்ஸ் கிடச்சிடும். எஃபிஷியன்சி ஏபிசி 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு 15 வேலை பார்ப்பாங்க. பியும் சியும்னா 5 வேலை, பி மட்டும்னா 3 வேலை. சரியா? இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சி மட்டும் அந்த வேலையை செஞ்சாச்சுன்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? இப்போ பியும் சியும் சேர்ந்தாச்சுன்னா 5 வேலை, பி மட்டும் 3 வேலை. அப்போ மீதனுடைய 2 வேலையை யார் தான் செஞ்சாகணும்? சி தான் செஞ்சாகணும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் பெர் டே. அப்போ 120 வேலையை ஒரு நாளைக்கு 2 செஞ்சாச்சுன்னா எத்தனை நாளில் வேலை முடியும்? 60 நாளில் வேலை முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ இஸ் ஈக்குவல் டு 70 days, பி இஸ் ஈக்குவல் டு 60 days. சரி, அப்போ இதிலிருந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம். எல்சி எடுத்தாச்சுன்னா 420 யூனிட்ஸ்னு கிடைக்கும். அப்போ ஏயோட செயல்திறன் 6, பியோட செயல்திறன் 7. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அவ்விருவரும் வேலையை தொடங்கிய பின் சில நாட்கள் கழித்து ஏ விலகிறார். இது வரைக்கும் நம்ம இந்த மாடல்லாம் பார்த்தாச்சுன்னா 3 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க, 4 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பான். இதில் சில நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. எத்தனை நாள் நம்ம தெரியாது. சரியா? மீதமுள்ள வேலையை பி 47 நாட்களில் செய்து முடிக்கிறார். அப்போ இந்த மீதமுள்ள வேலையை யார் மட்டும்தான் பார்த்துருக்கா? பி மட்டும்தான் பார்த்துருக்கான். கரெக்டு. என்ன ஏ விலகியாச்சுல்ல. அப்போது லாஸ்ட் 47 days பி இஸ் ஈக்குவல் டு 47 × 7. ஏன்? பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பான்? 7 வேலை பார்ப்பான். அப்போ 47 நாள் பி மட்டும்தானே வேலை பார்த்துருக்கான். அப்போ 47 × 7ன்னு பார்க்கும்போது 329 வேலையை பி மட்டுமே பார்த்தாச்சு. அப்போ ரிமைனிங் ஒர்க்குன்னு பார்க்கும்போது மொத்த வேலை என்ன? 420. அதுலேருந்து 329 கழிச்சாச்சுன்னா 91 வேலை தான் ஏயும் பியும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. கரெக்டு தானே? அப்போ 91 யூனிட்ஸ் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஏ அண்ட் பி. இந்த 91 வேலையை கொஞ்ச நாட்களில் ஏயும் பியும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை வேலை பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு? ஏ 6, பி 7. அப்போது ஒரு நாளைக்கு 13 வேலையை வச்சு அவங்க இந்த 91 வேலையை முடிச்சிருக்காங்க. சரியா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 13 யூனிட்ஸ் பெர் டே. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 91/13 விச் இஸ் ஈக்குவல் டு 7 days. அதாவது 7 நாட்கள் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. 7 நாளுக்கு அப்புறம் ஏ விலகி இருக்காரு. அடுத்து 20வது கொஸ்டின். ஏ மற்றும் பி ஒரு வேலையை சேர்ந்து 30 நாட்கள். இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஏ ப்ளஸ் பி வந்து 30 days, பி ப்ளஸ் சி வந்து 24 days, சி ப்ளஸ் ஏ 20 days. அப்போ டோட்டல் ஒர்க்குன்னு பார்க்கும்போது 120 யூனிட்ஸ். எஃபிஷியன்சியாக ஏ ப்ளஸ் பி என்ன கிடச்சிரும்? 4 யூனிட்ஸ் பெர் டே, பி ப்ளஸ் சிக்கு வந்து 5 யூனிட்ஸ் பெர் டே, சி ப்ளஸ் ஏ வந்து 6 யூனிட்ஸ் பெர் டே. ஈக்குவேஷன் 1, 2, 3. இந்த மாடல் சம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணியாச்சுன்னா 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு 15 யூனிட்ஸ் பெர் டேன்னு கிடச்சிரும். சரியா?
அப்போ அதில் எல்லாத்துலேயும் 2 இருக்கிறனால அதை வெளியே எடுத்துட்டோம்னா 2 × a + b + c = 15 கிடைக்கும். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா a + b + c = 15/2 which is equal to 7.5 யூனிட்ஸ் கிடைக்கும். சரியாப்பா, ABC 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா அவங்க எத்தனை நாள் பார்ப்பாங்க? 7.5 யூனிட்ஸ் பெர் டே. ஓகேவா, என்ன கொடுத்துட்டாங்கன்னா மூவரும் வேலையை தொடங்கினர். 10 நாட்கள் கழித்து பி மற்றும் சி விலகினார்கள். அதாவது 3 பேரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 10 நாட்கள் கழித்து பியும் சியும் விலகிட்டாங்க. சரி, அப்போ மொதல் 10 நாள் யாரெல்லாம் வேலை பார்த்துருக்கா? ஏபிசி. அப்போ மொதல் 10 நாள் அவங்க எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 7.5 வேலையை வச்சு 10 நாளில் 75 வேலையை முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 120 - 75 which is equal to 45 யூனிட்ஸ். இந்த 45 வேலையை யார் மட்டும்தான் பார்க்குறா? ஏ மட்டும்தான் பார்க்குறான். அப்போது இப்போ நமக்கு என்ன தேவை? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ தேவை. சரியா, இப்போது a + b + c is equal to 15/2 நீங்கள் 7.5ன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஏபிசி 3 பேரும் சேர்ந்தாச்சுன்னா 7.5 வேலை செய்கிறாங்க. அடுத்த ஈக்குவேஷன் 2 பார்த்துவோங்க. பியும் சியும் எத்தனை வேலை பார்க்குறாங்க? பியும் சியும் சேர்ந்தாச்சுன்னா 5 வேலை. அதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a + b + c வந்து 7.5, அதில் பியும் சியும் 5. அப்போ மிச்சருடைய 2.5 வேலையை யார் செய்வா? ஏ தானே செய்வான். அப்போ ஏயோட செயல்திறன் என்ன? 2.5. அதை நாங்கள் எப்படி போட்டிருக்கேன்? 5/2ன்னு போட்டிருக்கேன். சரியா, அப்போ எஃபிஷியன்சி ஏ இஸ் ஈக்குவல் டு 5/2 யூனிட்ஸ் பெர் டே. அடுத்து ஒர்க் டன் பை, இங்கே வந்து P + Q + R இருக்குல்லப்பா, அதில் வந்து ஏன்னு வரும். சரியா, ஒர்க் டன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 2.5ன்னு வரும். நான் வந்து 45 டிவைடட் பை 5/2, 2 மேலே போயிடும், which is equal to 18 days. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏயின் செயல்திறன் பியை விட 80% அதிகம். சரி, அப்போது பி வந்து 10 வேலைன்னு எடுத்துக்கிறேன். சரியா, பி இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் பெர் டே, ஏ இஸ் ஈக்குவல் டு 18 யூனிட்ஸ் பெர் டே. ஏ மட்டும் அவ்வேலையை 25 நாட்களில் செய்து முடித்தால், எப்போவுமே ஒரு ஹிண்டு கொடுப்பாங்கல்ல, அதே ஹிண்டு இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏ வந்து எந்த வேலையாக இருந்தாலும் 25 நாளில் செஞ்சு முடிச்சிருவார். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 18 × 25. ஏன் 18 போட்டிருக்கு? ஏயோட செயல்திறன் என்ன? ஒரு நாளைக்கு 18 வேலை செய்வார். அப்போ 25 நாளில் 18 × 25ன்னு பார்க்கும்போது 450 வேலைகள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும்? சரி, இப்போ ஒரே நிமிஷம். which A alone could have done in 25 working together. ஓகே, இல்லை ஏ மட்டும் வேலை 24 நாள் செய்து முடிச்சா இருவரும் சேர்ந்து. ஓகே, நான் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பி மட்டும் போட்டிருப்பேன், அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, A + b is equal to அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வேலை பார்ப்பாங்க? 28 வேலை. சரிங்களா, இதில் வந்து b is equal to, இதே கொஸ்டின் வந்து b மட்டும்னு கேட்டாச்சுன்னா 450/10 is equal to 45 days. இல்லை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? a + b அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 450 டிவைடட் பை 28ன்னு வரும். சரிங்களாப்பா, 450 டிவைடட் பை 28. அது என்ன ஆன்சர்னு நீங்கள் பார்த்துவோங்க. 450 டிவைட் பை 28 பார்க்கும்போது 200 டிவைட் பண்ணிச்சுன்னா 225 டிவைடட் பை 14 வரும். அதுக்கப்புறம் இதை வச்சு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துவோங்க. 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். அப்போ 4m + 6w is equal to 8 நாட்கள் கொடுத்துருக்கனால 1/8. அடுத்தது 3m + 7w is equal to 1/10. ஸோ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணியாச்சுன்னா இது கொஸ்டினில் வந்து 10 பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எஃபிஷியன்சி மட்டும் போதும். அப்போ ஒரு பெண்ணோட எஃபிஷியன்சி வந்து 1/400 கிடைக்கும். அப்போ 10 பெண்களில் பார்க்கும்போது 10 × 1/400 which is equal to 1/40. அது அவங்களுடைய செயல்திறன். டேஸ்ன்னு பார்க்கும்போது ரிவர்ஸ் எடுத்துட்டோம்னா 40 டேஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் அதே மாடல் தான். 9 ஆண்கள். அப்போ 9m + 12b is equal to 1/12. அடுத்த 12m + 12b is equal to 1/10. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணியாச்சுன்னா ஒரு ஆணின் செயல்திறன் வந்து 1/180, சிறுவனுடைய செயல்திறன் வந்து 360. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 10 ஆண்கள் 10 சிறுவர்கள். அப்போ 10 × 1/180 + 10 × 1/360 பார்க்கும்போது 1/12ன்னு கிடைக்கும். அவருடைய ரிவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 12 டேஸ். 24th கொஸ்டின், ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை ஏ எடுத்துக்கொள்ளும் நாட்களை போல் பாதி நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். சரி, அப்போ ஏ 18 நாள்னா பி அதில் பாதின்னு பார்க்கும்போது 9 நாட்கள். ரெண்டு இருக்கும் டோட்டல் ஒர்க் வேணால் ரெண்டுக்கும் எல்சிஎம் பட்டா போதும்.
இப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 18 யூனிட்ஸ்னு கிடச்சிரும். ஏயோடைய செயல்திறன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை, பியோட செயல்திறன் வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை, 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் பெர் டே அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த இப்போ என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின் வந்து இதில் வந்து எத்தனை நாட்களில் முடியும்னு கேட்கல. வாட் பார்ட் ஆஃப் த சேம் ஒர்க் தே கேன் ஃபினிஷ் இன் எ டே, மொத்த வேலையை எத்தனை பங்கு வேலையை செய்து முடிப்பார், ஒரு நாளில் எத்தனை பங்கு முடிப்பாங்கன்னாக்கும் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 3/18 போட்டாச்சுன்னா 1/6, 6ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார். அவர்கள் வேலை செய்யும் வேகத்தின் விகிதம் 8:5. சரி, அப்போ என்ன பண்ணிடலாம், அவங்களுடைய செயல்திறனை எடுத்துக்கணும். ஒரு ஆணுடைய செயல்திறன் வந்து 8 யூனிட்ஸ் பெர் டே, சிறுவனுடைய செயல்திறன் வந்து 5 யூனிட்ஸ் பெர் டே. 2 பேரும் சேர்ந்து 40 நாட்கள் வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 40 × 13. 13 எங்கேருந்து இருந்துச்சு, ஆணுடைய செயல்திறன் 8 ப்ளஸ் சிறுவனுடைய செயல்திறன் 5. அப்போ 40 × 13 பார்க்கும்போது 520 யூனிட்ஸ். இனியில் சிறுவன் மட்டும் வேலை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். அப்போ 520 ÷ 5ன்னு பார்க்கும்போது 104 டேஸ்னு கிடைக்கும். ஓகேவாப்பா?